கர்த்தர் பெரியவர். ஜெபங்களை கேட்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் அவர். தலைமுறால் குணமானோம், தலைமுறால் குணமானங்கள் என்ற வார்த்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். வார்த்தையை கடந்து செல்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை கால இரவு வேளையிலே சங்கமா வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சியிலே ஒரு தேவ செய்தியை கொடுக்க கிருபை செய்த கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த தேவ செய்தி கேட்கிறவர்கள் சரியான அர்த்தத்தை கண்டுகொண்டு அவர் வாங்கிக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையில் மறு ஒளிர்ப்பிலே போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆஸ்வாதித்து பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டும். செய்யும். என்னை மறுத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 உயிர்த்தெழுதலின் வல்லமை. பிலிப்பியர் 3:10-11 சொல்லுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பியமா முன்னுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆம், அது எல்லா வல்லமையிலும் பெரிய வல்லமை. மரித்த சரீரத்துக்குள் பரிசுத்த ஆவியானவரை பலமாய் கொண்டு வரும் வல்லமை. இயேசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினுடைய வல்லமை. இந்த கிறிஸ்துவத்தின் அஸ்திவாரமே உயிர்த்தெழுதல் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பினதால் என்றும் வாழக்கூடிய நித்திய ஜீவனை நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மூலமாகத்தான் பரலோகத்தில் நாம் என்றுமாக ஜீவிக்க போறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து அதற்காக எந்த தியாகமும் செய்ய முன் வந்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று தியாகம் செய்தார். அரபு தேசத்துக்கு சென்று 3 ஆண்டு காலம் கிறிஸ்துவோடு தரித்திருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றிய தேவ ரகசியங்களை ஆராயும்படி தான் இருதயத்தை திருப்பினார். உலகில் பல்வேறு வல்லமைகள் உண்டு. மின்சாரம், மின்னல், இடி, முழக்கங்கள், புயல், காற்று, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லமை. அதே நேரம் சாத்தானுக்கும் வல்லமை உண்டு. விழுந்து போன தூதரின் வல்லமை அது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் வல்லமை உண்டு. ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமையோ மற்ற எல்லாவற்றிலும் மேற்கொள்ளுகிற வல்லமையாகும். மரணத்தின் வல்லமையால் உலகத் தலைவர்கள், தத்துவ ஞானிகள், மதஸ்தாபர்கள் மறுத்து போனார்கள். அவருடைய கல்லறை மூடி கிடக்கிறது. ஆனால் இயேசுவோ இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் மரணத்தை பாதாளத்தை ஜெபித்தார். ஆகவே என் இயேசு ஜீவிக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நாம் தைரியமாக முழங்குவோம். ஒன்று சொல்ல வேண்டும், நான் இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு கல்லறைக்கு சென்றிருந்தேன். அவருடைய கல்லறைக்குள் சென்று நான் முழங்கால் பாடி ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு பிரச்சனை வெளியிலே வந்தேன். அந்த கல்லறை பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அந்த விலைக்கு வாங்கி விட்டார்கள். ஒரு காலத்தில் அந்த கல்லறையில் ஒரு நொண்டி தான் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பாதுகாப்பாக வச்சிருந்தது. அதாவது ஒரு காடு இல்லை அந்த மனுஷனுக்கு. அங்கே பணம் சேர்ப்பார். அதாவது ஒரு மத்தியாலம் போனால் $10, 2 மத்தியாலம் போனால் $20, சும்மா போயிட்டு வந்தால் $5, அப்படி பணம் போட்டுத்தான் உள்ளே போகணும். இப்போ இல்லை, முந்தி. அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் போய் ஜோம் பண்ண போகிறேன், வர மட்டும் பொறுமையாக இருந்து. இந்த ஊழியக்காரன் போய் கல்லறையில் ஜெபித்தார். அரை மத்தியாலம், 1 மத்தியாலம், 2 மத்தியாலம். அந்த ஒத்தக்கால் இல்லாத சொன்ன சந்தோஷம். 2 மத்தியாலம் ப்ரே பண்ணிட்டார். எனக்கு எவ்வளோ காசு ஒன்று கணக்கு பண்ணுறான். 2.5 மத்தியாலம், 3 மத்தியாலம் கணக்கு பண்ணுறான். இவ்வளோ காசு அவர் தருவார் உண்டு. சரி, அந்த ஊழியக்காரன்
இந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தார். அவர் ஒரு நொண்டி ஒரு கால் இல்லை. அப்ப அந்த ஊழியக்காரர் பார்க்க, ஐயா எனக்கு நீர் $150 தர வேண்டும்ன்றார். அந்த ஊழியக்காரரை பார்த்து, இந்த அற்புதமான இந்த இடத்திலே நீ ஒற்றை காலோடு நிற்கிறாயே என்று சொல்லி, இது உண்மையிலே நடந்த சம்பவம். அந்த ஊழியக்காரர் கல்லறைக்கு முன்னாலே ஜெபித்தார். ஜெபித்த உடனே மற்ற கால் தானாக வளர்ந்தது. அங்க ஒரு அற்புதம் நடந்தது. உண்மையில ஒரு நடந்த சம்பவம். அப்படியானால் இந்த கல்லறையில எவ்வளவு ஒரு அற்புதம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாய் உயிர்ப்பிக்கப்படுவது வேறு, உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் இன்றைக்கும் ஜீவித்திருப்பது வேறு. பாருங்க, இந்த சரிபாத் விதோடைய மகன் எலியாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டான். சுனேமியால் மகள் எலிசாவால் எழுப்பப்பட்டான். தக்து என்ற வாலிபன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்பப்பட்டான். தொற்கால் என்ற வயது முந்த பெண் பிறனால் எழுப்பப்பட்டான். எல்லோரும் மீண்டும் மரித்தார்கள். இன்றைக்கும் மரித்தோர் எழுப்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்து கட்டளையின்படி மத்தேயு 10:8 சுவிசேஷ நிமித்தம் மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள். மரித்த பால் யாங்கிஷோ 2வது மகன் உயிரோடு எழுந்தான். ஸ்மித் விக்லத்வோர்த். இந்த ஸ்மித் விக்லத்வோர்த் லண்டன்லே இப்போ அவருடைய சபைக்கு முன்னாலே அவருடைய கல்லறை இருக்கிறது. அந்த மனிதன் 23 பேரை உயிரோடு எழுப்பினர். இந்தோனேஷியாவில் மெல்டார் என்ற பக்தன் மரித்து 10 நாளாய் நாரக்கண்ட பிரேத எழுப்பினர். இப்படி அற்புதம் செய்த அந்த விக்லத்வோர்த் மரித்து விட்டார். விசுவாச வரம், அற்புதங்களை செய்கிற வரம், சுகமளிக்கும் வரம், 3 வரங்களும் இணைந்து செயல்பட்டால் மரித்தோரை நிச்சயமாய் எழுப்ப முடியும். ஆனால் அப்படி எழுப்பப்பட்டால் மீண்டும் மரிக்கிறார்கள். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையானது முற்றிலும் வித்தியாசமானது. அது மறுரூபப்பட்ட சரீரத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. அழியாத, வாடாத, மகிமையான, நிரந்தரமான விண்ணுக்கு சரீரத்தை பெற்றுத் தருகிறது. பிலிப்பியர் 3 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அறியும் போது எப்படியாயினும் நான் மரித்துறந்து உயிரோடு என்பதற்கு தகுதியாக வேண்டும் என்ற எண்ணம் ஏக்கம் வருகிறது. பழங்காலத்து எகிப்து மன்னர்கள் கடைசி கால உயிர்த்தலை நம்பினார்கள். தங்களுக்கு கல்லறைய பெரிய பிரமிடுகளை கட்டினார்கள். அதில் ஒரு பிரமிட்டை கட்டினார்கள். ஒரு பிரமிட்டின் தோன்றிய போது அங்கு ஏராளமான உணவுப் பொருட்கள், கோதுமை பாதுகாப்பாக கெட்டு போகாமல் வைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்கள் உணவு என்று எண்ணியிருக்கிறார். ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் உள்ளே இந்த கோதுமை மணிகள் விதைத்த போது அவை அருமையாய் முளைத்து எழும்பின. நமக்குள்ளே கிறிஸ்துவாய ஜீவன் இருப்பாரானால் எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் உயிர்த்தெழுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இயேசுவின் கல்லறையில் உயிர்த்தெழுந்த வல்லமையை பழமையா இறங்கிய போது பூமி மட்டுமல்ல, எருசலேம் பட்டணமே அதிர ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிற மத்தேயு 27, 52, 53 கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்த சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்தர்கள் பிரவேசித்து அங்கே காணப்பட்டார். இங்கேதான் ஒரு அற்புதம். ஏனென்றால் கல்லறை திறந்து நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான் எழுந்திருந்து பரிசுத்த நேரத்தில் பிரவேசித்தார்கள் போட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு இடத்தில் அணுகுண்டு விழுமானால் விழுந்த இடத்தில் மட்டுமல்ல, எத்தனையோ மைல் தூரத்தில் உள்ள கட்டிடங்கள் நொறுங்கி விழும். அதுபோலவே கிறிஸ்துவின் கல்லறைக்குள் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கிய போது அங்கே கல்லறைகள் திறந்து அநேக பரிசுத்தவான்களை எழுப்பிவிட்டது. யோபு பக்தர் எழுதுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில நிற்பார் என்று மறந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவர்களை அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் தரிசிப்பேன்,
அந்நிய கண்கள் இல்லை, என் கண்ணிலே காணும். யோபு 19:26. பாருங்க, யோபு பக்தனுக்கு இவ்வளவு சிந்தனை எப்படி வந்தது? அருமையான ஒரு வசனம். மீண்டும் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல்விதான் அழிய போன பின்பும் நான் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண் அல்ல, என் கண்களை காணும். பாடல் அவருடைய விசுவாசத்தை, யோபுவின் விசுவாசத்தை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. என்ன சகோதரனே, சகோதரியே, மறு ஒளிபரப்பை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையின் போது உயிர்த்தெழுதலின் வல்லமை உலகம் முழுவதும் இறங்கி வரும். பிரேத குழி உள்ளவர்கள் தேவகுமாரன் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும் காலம் வரும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். 1 கொரிந்தியர் 15:42-43 சொல்லுது, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனமாய் விதைக்கப்படும், மகிமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதா விதைக்கப்படும், பள்ளமுள்ளதா எழுந்திருக்கும். உயிர்த்தெழுதலின் வல்லமை மருத்துவர் மேல் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கவள் மேலும் பலமா இறங்கும். இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொழிக்கும் பொழுது மருத்துவர் அழிவில்லாத எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாகப்படுவோம். இதுதான் நம்பிக்கை. வார்த்தை பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. இன்றைக்கு ஒரு பயங்கரமான வல்லமை கிரியை செய்கிறது. அதுதான் பிசாசின் வல்லமை. பாருங்க, இந்த பிசாசின் வல்லமையினாலே எத்தனை ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இன்றைக்கு நாடே நடுங்குது. என்ன நடக்குமோ? அணுகுண்டு விழுமோ? உலகம் அழியுமோ? இந்த நாடு அழியுமோ என்று இன்றையெல்லாம் திகில் முக்கிரத்து பேர் இருக்கிறார். அதெல்லாம் பிசாசினுடைய வல்லமை. மரணத்தின் வல்லமை, பாதாளத்தின் வல்லமை, பாவத்தின் விளைவாக மரணம் ஏற்படுகிறது. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். எஸ்ஐக்கு பாட்டுகிறது. ஆனால் இயேசுவோ மரணத்தின் அதிபதியான பிசாசை தமது மரணத்தாலே அழித்தார். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ள யாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆகவே நாம் மரணத்துக்கு முதலம்பை தட்டி, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜேமைங்க என்று வெற்றி முழக்க விடுவோம். இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் இன்றைக்கு மறியாமல் இருப்பான் என்று யோவான் 11:25-26 வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:18 என்ன சொல்லுவது? வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய துறவுகளுடைய உரியவராயிருக்கிறேன். உயிர்ப்பிக்கிற வல்லமை பிதாவுக்கும் உண்டு, குமாரனுக்கும் உண்டு. வேதம் யோவான் 5:21 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டு. இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை பிதாவுக்கும் உண்டு, குமாரனுக்கும் உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டு. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர் இருந்த எங்கள் உயிர்ப்பித்த தெய்வம், நாங்கள் விக்கிர வழிபாட்டினாலும் உலகத்து ஆசையினாலும் இருந்த எங்களை, அக்கிரமத்தில் இருந்தோம், பாவங்களை செய்தோம், மரித்தோம். ஆனால் எங்கள் தேவன் எங்களை தூக்கி எடுத்து இந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்ததுக்காக தேவனுக்கு சோஸ்திரம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை 3 பகுதிகளில் தியானிக்கப்படும். ஒன்று, நம் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை.
இரண்டாவது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கும் வல்லமை, மூன்றாவது நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் வல்லமை. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் 3 பகுதி வேதம் சொல்லுகிறது. ஒன்று நம் சரீரங்கள் உயிர்ப்பிக்கும் வல்லமை, இரண்டாவது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை, மூன்றாவது நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் வல்லமை. ரோமர் 8:11 வாசித்து பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மருத்துவருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதிரான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாருங்கள், அநேகருடைய சரீரங்களிலே பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள், கால்கள் தள்ளாடுகின்றன. மாமிசமோ பலவீனமாக என்று சொன்னார். ஆனாலும் உயிர்த்தலின் வல்லமை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வல்லமையை நாம் விசுவாசிக்கிறபடியால் இயேசு சுகமளிக்கிறார், அற்புதங்கள் செய்கிறார் என்று முழங்கி சொல்ல வேண்டும். இயேசு அழைக்கிறார். ஐயா, அவர் குணமாக்குற தேவன், எங்களை வெக்கப்பட விட மாட்டார். எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும் இந்த வியாதிகளை கர்த்தர் நீக்குவார். காரணம், நாங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். நான் உலகத்தாட்ட பிள்ளைகள் அல்ல. பாருங்கள், இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் கொலை கொண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். தம்முடைய மாமிச சரீரத்தை பாவ நிவாரணமாக சிலுவையில் அர்ப்பணித்து பாவ மறுப்பை உண்டாக்கினார். இரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தார். மரித்த 3ஆம் நாள் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக சொன்னபடியாக உயிரோடு எழுத்திருந்தார். அந்த ஆவியானவர் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார். பாருங்கள், பரிசுத்த ஆவியான எங்களுக்குள் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அதான் மிக மிக முக்கியம். இந்த பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார். புதிய உறுப்புகளை சிருஷ்டித்து அற்புதம் செய்வார். வியாதிக்கு காரணமான அசுத்தாக விலகி ஓடும். கர்த்தரும் யாக்கோப்பும் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் முன்பெருமாய் இருக்கிறதை மாம்சனை அவன் அறிந்து கொள்வான். எஸ்ஐயா 49:26 சொல்றது. யோவான் ஸ்நானம் சொன்னார், தேவன் இந்த கல்லினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். 99 வயதான ஆபிரகாம் சரீரத்தை உயிர்ப்பித்தார். சரீரம் செத்து போய் கற்பம் தெரித்து எந்த வழியிலும் இல்லாத சாராளன் கற்பத்தை உயிர்ப்பித்து அற்புதம் செய்தார். சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். சிஸ்டர் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசித்தார். சந்தேகப்படாமலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்ற முழு நிச்சயமா நம்பி தேவனை பயன்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. இதை கேட்டுக்கொண்டு சமூகமே, விசுவாசம் மிக மிக முக்கியம். விசுவாசம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்க நமக்கும் அப்படி எனப்படும். இன்றைக்கு ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மகிமையா நம்மத்தில் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லாரும் பலப்படுத்தப்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தரை சாத்ராக் மேஷாக் அப்னோகோ விசுவாசித்த போது அக்கினி சூளையில் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர் சரீர மேல் அக்கினி பலங்கொள்ள. இது உண்மையில இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அனைவ சிந்தித்து பார்த்தேன். அக்கினி சோலையில் போனவர்கள் அக்கினியே அது உடையில கூட அக்கினி வாசமா இல்லை. ஆகவே முதலாவது உள்ள சரீரத்தை கர்த்தருடைய ஆலயமாய் வாசத்தலமாய் ஜீவ வழியா ஒப்பு கொடுத்து விடுங்கள். அதுதான் முக்கியம்.
இரண்டாவது, உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதபடி காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அவயங்கள்லாம் கர்த்தருக்கு பிரசிஷ்ட செய்து விடுங்கள். மூன்றாவதாக, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக பார்த்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள் மறந்து கொள்ளுங்கள். நாங்கள் பரிசுத்தமாக இருக்க எங்களால் முடியாது. வார்த்தையை தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்ய 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 பரிசுத்தமாக்க முடியும். பரிசுத்த ஆவியினால் தான் எங்களை பரிசுத்தமாக்க முடியும். அது கரை திருதியற்றதா இருக்கட்டும், பரிசுத்தமுள்ளதா இருக்கட்டும், தேவனுக்கென்று கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கட்டும். நான்காவதாக, அந்த உயிர்த்தலின் வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்க போதால் உங்கள் சரீரத்தினால் தேவனை மயப்படுத்துங்கள். உங்களுடைய சரீரோட ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டோம். பார்த்தீங்களா? எங்களுடைய தாளந்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது நன்றாக கவனிங்கள். உண்மையிலே என்னுடைய அனுபவத்தின்படி, நான் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது, தாளந்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனை மையப்படுத்தும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் மட்டுமல்ல, குடும்பங்கள், பிள்ளைகள், பெருமை, அவர் அனைத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு பாட்டு ஊழியமா இருக்கலாம், ஒரு கவிதை ஊழியமா இருக்கலாம், அல்லது செய்தி ஊழியமா இருக்கலாம், தாளந்தை கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், அல்லது நிகழ்ச்சி நடத்துகிற ஊழியமாக இருக்கலாம். என்ன ஊழியம் செய்தாலும் கர்த்தர் அதற்குரிய பலனை தருவார். இது என்னுடைய அனுபவத்தின்படி சொல்லுகிறேன். நாங்கள் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறுத்தல உயிர்ப்பித்த தெய்வம். தேவன் என்னை உயிர்ப்பிக்காவிட்டால் எங்கேயோ போயிருப்பேன். நான் நினைக்கிறேன், மறுத்து புல்லு முளைச்சிருக்கும். இந்த சரீரத்தை விட விளையாடப்படுது உங்கள் ஆத்மா. சரீரம் வாழ்வது 70 அல்ல 80 ஆண்டு. ஆனால் ஆத்மாவோ அழிவில்லாதது. பாருங்கள், அது நித்தியமாய் நித்தியமாய் வாழக்கூடியது. நான் யோசிச்சு பார்த்தேன், சரீரம் வாழ்வது 70 அல்லது 80 ஆண்டுகள் போட்டிருக்கும். வேதம் சொல்றது. இப்ப எனக்கு 85 ஆண்டுகள். யோசித்து பார்க்கிறேன். அப்படியானால் அது இருக்கட்டும். நன்மை தீமை அறத்துக்க விசித்தன் கனியா புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும்னாலே சாகவே சாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது சரீர மரணம் அல்ல, ஆத்மீக மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாருங்கள், சிலர் என்னாலே ஜபிக்க முடியவில்லை, தேவ பிரசனத்தை உணர முடியவில்லை, வேதம் வாசிக்க கஷ்டமா இருக்குது, அலையத்துக்கு போனால் கொட்டாய் வருகிறது என்கிறார்கள். காரணம், அவருடைய ஆத்மா அவருக்குள் செத்து கிடக்கிறது. என்று இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தாவீது ஜெபித்தார், என் ஆத்மாவை அழிவிக்கும் எனக்கு அருமையான சிங்கக்குட்டிக்கும் தப்புவியும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும்னு சொன்னேன். ஆனால் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தில் வரவுக்கு தப்பிவித்து மீட்டார், என்னை ஏற்றுக்கொண்டார். நாம் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய சுவிசேஷத்தில் நடக்கும்படி நீ என் ஆத்மா மரணத்துக்கும் என் காலிடலுக்கும் தப்பி வைப்பார். இதை கேட்டுக்கொண்டு சௌகரியம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை ருசியுங்கள். இப்படியோ மருத்துவர் உயிர்த்தெழுதல் உயிர்ப்பிக்கப்படி பரிசுத்தப்படுத்துங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற சௌரிய உங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பார். கேட்டுக்கொள்கிற சகோதர செய்த கர்த்தர் பெரியவர். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன். உங்கள் சரீரங்களை இரவு பகலா கண்ணோக்கி பார்க்கிற தேவன். நாங்கள் ஒரு பிள்ளைக்கு சுயஈனம் என்றால் ஜெபிக்கிறோம். எத்தனையோ சாட்சி நான் சொல்ல முடியும். ஜபிக்கிறோம். டொல்லி கொண்டு வந்தா ஸ்ரீநகர சகோதர ஹாஸ்பிட்டல் ஐயா ஜபிங்கொண்டு ஜபித்தோம். சிஸ்டர் ரஜினிக்காக ஜபித்தோம். பாடப்பட்டு ஜபித்தோம். ஜபித்த எல்லாத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார். காரணம் என்ன? நாங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள்.
நான் ஒருமனப்பட்டு, ஐக்கியப்பட்டு, பாரத்தோடு, கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். என்னுடைய அனுபவம். ஜெபம் தான் முக்கியம். என்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே காலை ஜெபம், இந்த சங்கம வானிலை கேள்வதில் நிகழ்ச்சி, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை விட இந்த கேள்வதில் நிகழ்ச்சி எனக்கு ஒரு விருப்பமான ஒரு நிகழ்ச்சி. காரணம், இந்த கேட்கிற கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க ஒரு ஆவியான உதவி இருப்பார். ஆழ்மையான கருத்து, ஆழமான சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை நீங்கள் வர நேரம் இல்லாமல் மறு ஒளிபர கேளுங்கள். எனக்கு இந்த சங்கம வானொலியிலே நித்திய வார்த்தை பட்சத்தில் எல்லாத்தை விட இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே தான் உண்மையிலே அந்த இயேசு வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளலாம். வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ளலாம். நேரம் கிடைக்கும் போதுமெல்லாம் வியாழக்கிழமையில் நடக்கிற இந்த கேள்வி வந்து கேட்டு பாருங்கள். சில பேர் கேள்வி கேட்டால் மரபு சொல்ல இல்லையே, வெக்கமா இருக்குன்னு பயப்பட வேண்டாம். எனக்கும் தான் சில கேள்விக்கு விட தெரியாட்டி நாங்கள் தேடி பார்ப்போம். நீதாமத்தில் ஆவியானங்கள் வெளிப்படுத்தும். இந்த உயிர்த்தத வல்லமை போல இந்த கேள்வி நிகழ்ச்சி எனக்கு மிக 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 ஆச்சரியமா இருக்கு. நான் எப்படா வியாழக்கிழமை வரும் என்று அதிகாலை வேலை 5 மணிக்கு எழும்பிடுவேன். காரணம், அப்பொழுது எனக்கு 7:30 மணி இங்கே 7:30 மணி இங்கே இருட்டு, வெயில் இல்லை இருட்டு. அப்போ 7:30 மணிக்கு நான் கொள்ளுபதி நிகழ்ச்சிக்கு வர போனால் 5 மணிக்கு எழும்ப போகணும். என் காலகட்டம் முடித்து ஜெபித்து தான் நான் வர வேணும். காரணம் என்ன? அவ்வளோ வாஞ்சை, அந்த வார்த்தைகளுடைய அந்த வெளிச்சம், இந்த வார்த்தையுடைய கருத்துக்களை இழுத்து கொண்டது. எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன தொட்டதோ அதே போல இந்த கேள்விதல் நிகழ்ச்சியில் ஒரு முறை வந்து கேளுங்கள், அல்லது மறுமுறை கேளுங்கள். கர்த்தர்களை ஆசைப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய விளர்ச்சி நிகழ்ச்சியிலே உயிர்த்தெழுந்த வல்லம் என்ற தலைப்பிலே வேதாம் வார்த்தை என்ன சொல்லுன்றது அதை பிள்ளைகளுக்கு எடுத்து கூறினேன் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே இந்த விசுவாசத்திலே வளர்ந்து இந்த உயிர்த்தலின் வல்லமையை கற்றுக்கொண்டு கத்தாவே உமக்கன்று ஊழியம் செய்ய, உமக்கன்று தாளந்தை கொடுக்க, உமக்கன்று நேரத்தை கொடுக்க, உமக்கன்று வார்த்தையில கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கும் தேவனே. இந்த கேள்விபத்தில் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இன்று இந்த நிகழ்ச்சியை இந்த வார்த்தையை கொடுக்க தந்த சங்கம வானொலியை நினைவு கூறும் சாமி. இந்த வார்த்தை உலகமெங்கும் 110 நாடுகளில் மறு ஒளிபரப்பை கேட்க செய்கின்ற இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதித்து இந்த சங்கம வானொலியை நடத்துகின்ற ரீட்டா பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், குடும்பங்கள் அந்த 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 இடத்தை முழுவதை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். ஐயா, உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீர்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, நன்றி. உங்களோட சாட்சிக்கு கத்தரை நான் சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன் கத்தர். உங்களை இன்று மட்டும் சாட்சியாக அநேகருக்கு சங்கமம் வானிலை நித்திய வெளிச்சம் மூலமாக அநேகருக்கு ஒளியாக வச்சு எங்களுக்கு இந்த இந்த வார்த்தைகள் கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். அவருடைய கல்லறையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவான், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். ஆமேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக, அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க. அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி ஐயா, நன்றி. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். கத்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன். இப்பொழுது நாங்க